சரிடா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, லெந்து டேஸ் வரை வந்துட்டு 40 நாள் இது வரைக்கும் எதுவுமே ஆண்டவருக்காண்டி செய்யலை. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏசப்பா உணர்த்தினது என்னன்னா, ஏசப்பா என்கிட்ட கேட்டாங்க, அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கேன். உனக்காக நான் மரித்திருக்கிறேன், எனக்காக நீ என்னப்பா செஞ்சுருக்க அப்படின்னு கேட்காங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஏதாவது செஞ்சுருக்கோமோன்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை. அதனால் இந்த தடவை நம்ம ஏசப்பாவுக்காண்டி ஏதாவது செஞ்சே ஆகணும். சரிங்களா? நான் ஏசப்பாவுக்காண்டி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு தீர்மானம் எடுக்க போகிறோம். சரிங்களா? அதனால் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. நாளைக்கு இதே இடத்துல நம்ம நினச்சிக்குவோம், சந்திப்போம். ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாமா? பாய் 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 பாய். 40 நாள் வரை வந்துட்டு ஏசப்பா வர என்னை பார்த்து உனக்காக நான் மறைச்சிட்டேன், எனக்காக என்ன செஞ்சானு வேற கேட்டார். எனக்கு அப்படியே மனசுலாம் வலிக்கு. என்ன செய்யலாம்? காலையிலையும் சாயந்தரம் தவறாமல் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் நம்ம இந்த வருஷம் எடுக்க தீர்மானம். இதில் எப்படியாட்டு 40 நாள் நிலைத்திருக்கும் ஏசப்பாவோட செல்ல பிள்ளையா நம்ம மாறுதோம். ஏடா இப்போ லெந்து காலம் வேற வருதே, அந்த 40 நாள் ஆண்டவருக்காண்டி ஏதாச்சும் செய்யணும். ஆண்டவர் வேற உனக்காண்டி நான் மறிச்சு எனக்காண்டி என்ன செஞ்சேன்னு கேட்டாரு. நம்ம இந்த வாட்டி ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம்? இந்த இடம் நம்ம ஒன்று செய்வோம். சர்ச்சு நடக்க கன்வென்ஷன் விட்டு எல்லாத்தையும் நம்ம தான் சேர் அள்ளி போடுவோம், லைட்டை ஆஃப் பண்ணுவோம், சர்ச்சை தொடங்க எல்லா வேலையும் நம்ம தான் செய்வோம் சர்ச்சில். அது இல்லாம நம்ம ஊர்ல யாருக்கு என்ன தவறுனாலும் நம்ம தான் செய்யறோம். நம்ம தான். சரி, இதான் இந்த வருஷத்தோட நம்ம தீர்மானம். இதை நம்ம கரெக்டா நினைச்சிருப்போம். ஏசப்பாக்காண்டி பம்பரமா சுத்துவோம். ஏலி ஏசப்பா நம்மளுக்காண்டி மறிச்சிருக்காங்க, நம்மளை பார்த்து கேட்காங்க, நான் உனக்காண்டி மறிச்சேன் எனக்காண்டி என்ன செஞ்சேன்னு கேட்காங்க. நம்ம இந்த 40 நாளில் கூட பிரயோஜனமா ஏசப்பாக்காண்டி தான் செய்யணும். இந்த 40 நாள்ல நம்ம 2 நேரம் பைபிள் ஃபுல்லா வச்சு முடிக்கிறோம். இல்லை, அது மட்டும் இல்லை, நம்ம இந்த 40 நாள் அதிகாலையில் 4:30 எந்திச்சு நம்ம நேர்முறையிலேருந்து ஜெபம் பண்ணணும். இதாமல நம்ம எடுத்திருக்க தீர்மானம். இந்த தீர்மானத்தில் நினச்சி நிற்போம், ஏசப்பாக்காண்டி வாழ்வோம். நேற்று சொன்ன மாதிரி நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு நேற்று போயிருந்தோம். இப்போ நான் வரிசையாக கேட்க போகிறேன், யார் யார் என்ன தீர்மானம் எடுத்தீங்களோ அது நீங்கள் சொல்ல போகிறீங்க. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நாங்கள் இந்த 40 நாளும் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து கோயிலில் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் சரி, இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் முக்கியமாக சேர் அடிக்க போடுதோம், லைட் ஆன் பண்ணுதோம். அது மட்டும் இல்லாமல் கோயில் ஃபுல்லாத்தையும் நாங்களே துடைக்கோம். அது ஒரு தீர்மானம். 2வது தீர்மானம் என்னென்னா, இந்த ஊரில் உள்ள எல்லா கஷ்டப்பட்டவங்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். இப்போ அடுத்த நம்ம ஹாரிசன் என்ன தீர்மானம் எடுத்திருக்கான்னு கேட்போம். ஹாரிசன், நீ என்ன தீர்மானம் எடுத்திருக்க சொல்லு பார்ப்போம். ஆனானே இரவும் பகலும் டெய்லியும் தவறாமல் கோயிலுக்கு போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த நம்ம சாம் ஜேசன் இவங்கெல்லாம் என்ன தீர்மானம் எடுத்துருக்கேன்னு கேட்போம். சொல்லு. அந்த 40 நாளுக்குள்ள 2 நேரம் பைபிளை வாசித்து முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. 40 நாள்ல 2 நேரம் பைபிள், பரவாயில்லையே, நல்ல தீர்மானம் எடுத்திருக்காங்களே. அடுத்த அதுக்கப்புறம் அதிகாலையில் 4:30 எந்திச்சு நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தோம். அதிகாலை 4:30 யாரெல்லாம்? நாங்கள் 3 பேர். நீங்க 3 பேருமா? சூப்பர். நீங்க எல்லாருமே நல்ல தீர்மானம் எடுத்திருக்கீங்க. இந்த தீர்மானம் எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். இதை மட்டும் ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, இதை காட்டிலும் இன்னும் மேலானது ஆண்டவர் வந்து என்ன செய்றாங்க, நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் எதற்காக வந்தாங்க? முதல்ல பாவிகளே ரட்சிக்க வந்தாங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? அப்போ பாவிகளாகிய ஒன்று என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, ரட்சித்துட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த ஏசப்பாவை அறியாமல் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரியத்தை தான் யாருமே செய்ய மாட்டேங்கிறோம். அதனால் நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. இன்னிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 40 நாள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று என்ன செய்ய போகிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? யாரெல்லாம் என் கூட ரெடியாக இருக்கிறீங்க? உம்மை போல் என்னையும் மாற்றுமையா